ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான பயிருக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காய்கறி குப்பைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழ தோல்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடிக்கு டேரெக்டாகவே அரைச்சி இதை தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டாக இருக்கிற அந்த காய்கறி குப்பைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிக்சியில் இந்த மாதிரி போட்டுட்டு, ஸோ நல்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி ஆஞ்சு போன அந்த காம்புகள், ஸோ இந்த காம்புகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளங்கி போன காம்புகள், அதுக்கப்புறம் அந்த குப்பை கீரை ஆஞ்சு அந்த குப்பை கீரை இருக்கிற காம்புகள், இதுக்கப்புறம் இந்த பூண்டு உரிச்ச தோல், வெங்காயத்தோல், ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு ஸோ இதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ இதை எடுத்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சிடுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல், அதுக்கப்புறம் இந்த தக்காளி அழுகி போனது, காய்கறி அழுகி போனது, பழம் அழுகி போனது, இந்த தோல் எல்லாமே நல்லா அரைச்சி ஒரு இது மாதிரி விழுது மாதிரி வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் தண்ணியில் 30 லிட்டர் தண்ணியில் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் நாங்கள் அப்படியே செடிக்கு டைரெக்டாக ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயார் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அழுவி போன பப்பாளி பழம் ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் வாழைப்பழ தோல், இதெல்லாம் தயார் பண்ணி இதை மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதை டைரெக்டாக தண்ணி கலந்து இதை அப்படியே கொடுத்துடக்கூடாது. இதை 2 வகையில் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி விழுது இருக்குன்னா இதை டைரெக்டாக நம்ம கிச்சன் கம்போஸ்ட் இருக்குல்ல அதில் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே மக்கி வந்துடும். இல்லைனா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தயார் பண்ணதில் இது கூட இன்னும் ஒரு 5 மடங்கு தண்ணி கலந்து நம்ம செடிக்கு கொடுக்கும் போது ரொம்ப அற்புதமாக இது ஒரு பயிர் ஊக்கியாக உங்களுக்கு செயல்படும். உடனே கொடுத்துடக்கூடாது. இப்போ அரைச்சி வச்சோம்னா அரைச்சி வச்ச உடனே கொடுத்துடக்கூடாது. ஒரு நைட்டாவது உங்களுக்கு இதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க. இந்த நுண்ணுயிர்கள்லாம் நல்லா பெருக்கமாகி உங்களுக்கு அடுத்த நாள் இதை செடிக்கு ஊற்றும் போது ரொம்ப அற்புதமான ஒரு பயிர்வுக்கியா இது இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற அந்த காய்கறி தோல் குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பயிர்வுக்கியை ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு மாட்டுச்சாண உரம் கொடுக்குறோம், இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மண்புழு உரம் கொடுக்குறோம், இல்லை வீட்டில் ரெடி பண்ண அந்த கிச்சன் கம்போஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த உரங்கள் நம்ம கொடுத்தாலும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த உரங்கள்லாம் நல்லா மக்கி போய் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செடிக்கு அந்த சத்து இறங்கும். இது டைம் ஆகும். ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் டைம் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மண்புழு உரம்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இதுவே பார்த்தீங்கன்னா திரவத்தன்மையை நம்ம கொடுக்கும்போது இந்த பஞ்சகாவியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் பாசி, அதுக்கப்புறம் இந்த கம்போஸ்ட் டீ, அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி கொடுக்குற இந்த பயிறுக்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிளான்ட் வேர்லேருந்து அந்த சத்தை எடுத்துக்கிட்டு அது நல்லா வளர்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். செடியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வளரும். ஸோ உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் நைபர்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். until then bye from your gardener Shaktivel. Have a happy gardening day.